வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஒரே நேர அட்டவணையில் இயங்க உள்ளது. ஒன்றிணைந்த நேர அட்டவணையின் கீழ் இயங்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய கொழும்பு சிலாபம், கொழும்பு புத்தளம், கொழும்பு ஆணையுறவு, கொழும்பு எழுவன்குளம், கொழும்பு கல்பிட்டி, நீர்கொழும்பு கல்பிட்டி, கொழும்பு மன்னார், கொழும்பு தலைமன்னார், கொழும்பு குளியப்பிட்டி, கொழும்பு அனுராதபுரம், கொழும்பு வவுனியா, கொழும்பு கிளிநொச்சி, கொழும்பு யாழ்ப்பாணம், கொழும்பு காங்கேசன்துறை, கொழும்பு காரைநகர், கொழும்பு தொணுக்காய் மற்றும் கொழும்பு நெகவிரட்டி ஆகிய வழித்தடைகளே இந்த கூட்டு நேர அட்டவணையின் முறையின் கீழ் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து வளாகத்திலிருந்து இந்த பயண சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் P.H. சந்திரபால தெரிவித்துள்ளார். 4.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு பேருந்து சாரதிகளின் ஓய்வுக்காக பேருந்துகள் நிறுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு உணவகத்தில் சுகாதாரமான உணவு மற்றும் வசதிகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய தொடர்ந்தும் கண்காணிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழில் இளைஞனின் வாழ்வை பறித்த வீட்டுக்கூரை, துயரில் கதறும் குடும்பம். யாழில் வீட்டுக்கூரையை சீர் செய்வதற்காக முயன்ற இளைஞன் ஒருவர் கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். கோப்பாய் தெற்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் வீட்டின் கூரை சரிபார்ப்பதற்காக கூரையின் மேல் ஏறியுள்ளார். இதன்போது கூரை உடைந்து கீழே விழுந்த நிலையில் மயக்கமுற்றுள்ளார். பின்னர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்பு. கண்டி பள்ளைகளை குண்டசாலை புதிய நகர பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேருந்து நிலையத்தில் சடலம் ஒன்று காணப்படுவதாக போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை தொடர்ந்து போலீசார் சடலத்தை மீட்டெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவருக்கு 70 வயது என கூறப்படுவதுடன் உயிரிழந்தவர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை. தற்போது உயிரிழந்தவரின் சடலம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பள்ளிகளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு ஆரம்பம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி வரையில் 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதேவேளை கடந்த 6ஆம் தேதி வரையில் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கடந்த 14ஆம் தேதி யாழ் நீதவான் நீதிமன்றில் செம்மணி புதைக்குழி வழக்கு விசாரணைகளின் போது தற்போது அகழ்வு நடைபெறும் பகுதிகளை சூழவுள்ள பகுதிகளிலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என வலுவான சந்தேகம் உள்ளமையால் மேலும் 8 வார காலப்பகுதி தேவைப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனால் மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை அடுத்து அதற்காக ஏற்பாடுகள் மேற்கொள்ள மன்று கட்டளையிட்டு இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் எதிர்க்கட்சியின் ஒன்றிணைவு தொடர்பில் நாமல் விளக்கம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். முன்னாள் ஜனாதிபதியின் கைது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லையா? அதன் மூலமே சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் ஒன்று சேர்வதற்கு யாரும் சிறை செல்ல வேண்டிய அவசியமில்லை. இது JVPயின் நிலைப்பாடாகும். அவர்கள் ஒன்று சேர்வதற்கு தான் போராட்டம் வேண்டும். அவர்கள் ஒன்று சேர்வதற்கு தீ வைக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தற்போது செயற்படுவது தங்களது கட்சிகளின் சுயநலனுக்காக அல்ல, மாறாக நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்கு ஆகும். அரசியலின் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என சொல்லப்படுவது போல நண்பன் யார் எதிரி யார் என்பதை நினைத்து பார்க்க முடியாது. 2005ஆம் ஆண்டில் நாம் JVPயின் நண்பர்கள், 2015இல் ரணில் JVPயின் நண்பர், 2022இல் நாம் ரணிலின் நண்பர், 2025இல் ரணில் JVPக்கு எதிரியாகியுள்ளார். மக்களே யார் நண்பர் யார் பகைவர் என்ற குழப்பத்தில் உள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.